டொயோட்டா பிராண்ட்ல மட்டும் எப்படி இன்ஜின்ஸ் எந்த ப்ராப்ளமும் வராம ஈஸியா 10 லட்சம் கிலோமீட்டர்ஸ் லாங் ரீச் ஆகுது? டைப் 1 லினோவா கார்ஸ்ல இன்ஜின்ல ப்ராப்ளம்னு அப்படின்னு ஒண்ணு இருந்ததே இல்லைங்க. இந்த 2.5 லிட்டர்ஸ் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின்ஸ்ல பிளாக்ஸ் எல்லாம் கேஸ்ட் அயனாலையும் அப்புறம் பிஸ்டன்ஸ் அண்ட் ஹெட்ல அலுமினியமால தயாரிச்சிருப்பாங்க. ஈவன் அலுமினியம் பிஸ்டன் கனெக்ட் பண்ற ராட்லாம் பில்ட் டு லாஸ்ட் ஃபார் லைஃப்ங்க. அதனால எவ்வளவு கிலோமீட்டர் வண்டியை நம்ம ஓட்டி சென்றாலும் உள்ள இருக்கக்கூடிய பிஸ்டன்ஸ் ஹீட் அதிகம் ஆகாத மாதிரியும் மேக்ஸிமம் கூல் மெயின்டைன் ஆகிற மாதிரியும் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கப்போ இன்ஜினோட வாரண்டியர் குறைஞ்சிடுங்க. அந்த 2.5 லிட்டரோட பவர் 100 bhp டர்க் 200 Nm இது ரொம்பவே கம்மி அப்படின்னு தோணும். பிகாஸ் ஒரு எர்டிகாவோட 1.3 டீசலோட பவர் 90 bhp and 200 Nm. டொயோட்டா அவங்களோட இன்ஜின்ஸோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு இன்ஜினுக்கு அதிகம் ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சு இந்த இன்ஜின்ஸ்ல லோவர் ஆர்பிஎம்ஸ்ல ஹையர் டர்க் அவுட்புட் கொடுக்கற மாதிரி வச்சு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி ரெண்டையுமே அழகா பேலன்ஸ் பண்ணிக்கிறதால இந்த டொயோட்டாவோட இன்ஜின்ஸ் ரொம்ப ரிலையபிளா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.